மோகனா பார்த்தீங்களா வீட்டில் என்ன என் தெரிஞ்சிச்சு பார்த்தீங்களா? உங்களை நிற்க விடுவாரா வீட்டில்? அவங்கள பாரு இவங்கள பாரு டீ கொடு காசு ₹500 கொடுத்தாலும் ஃபைன் போயிடுவார். 1000 கொடுத்தாலும் சின்ன பட்ஜெட்னாலும் பரவாயில்ல, பெரிய பட்ஜெட்னாலும் பரவாயில்ல, காசு கேட்கணும். பேர் எவ்வளோ பேர் சம்பாரிச்சுட்டா இருப்பார். எம்மையும் சரிஞ்சிருக்கா எனக்கு இப்படி போன்னு சொல்லி வழிகாட்டுறவர் அவள் தான். எனக்கு ஒன்றும் கற்றுக் கொடுத்தவர் அவள் தான். எனக்கு தெரியாததை சொல்லி கொடுத்தவர் அவள் தான். என்னதான் காட்சி என்ன சொன்னார் கடைசி? அவங்ககிட்ட என்ன பேசினாரு? அவரு பேசலையே கடைசி இந்த இறக்குற நிமிஷம், அந்த 10 நிமிஷம் பேசலையே. லெம்கா வாங்கினாரு. லெம்கா வாங்கினது வச்சுட்டு நான் என்ன பண்ணேன், ஃபுல்லாவே சமைக்கல, மனசு சரியில்லை. நேற்று ஃபுல்லாவே சமைக்கல. இட்லி வெங்காய சட்னி அரைச்சு அதோட விட்டுட்டேன். காலையில சரியா டைட்டு கிருஷ்ணகிரிக்கு சும்மா கோயிலுக்கு போயிட்டு அந்த பிளட்டு மட்டும் நான் எனக்கு கீழே பெட்டு வேணாமா, இன்னைக்கு நான் பெட்ல படுக்கல, கீழே வந்து பெட்ஷீட் போட்டு தலைக்கணி போடுதான். அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் கால் வந்தது, பேசிட்டு நான் வச்சுட்டு சார்ஜ் போடலாம், ஒரு 10:30 11 இருக்கும், சார்ஜ் போடலான்னு போட்டேன். தெரியாம கால் வச்சுட்டேன். அவர் கால் இவ்வளவு பெருசு இருக்கும், நம்ம தொட்டாலே கத்துவாரு. என்ன இவர் கத்துல அப்படி சைலண்டா மறக்கட்ட மாதிரி இருக்காரு. என்னங்க ஒன்றும் ரெஸ்பான்ஸ் இல்லை. அப்புறம் கையெழுத்து பிரச்சனை இவங்க ஒய்ஃப் வாங்கி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணால் அவங்க வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆயிடுச்சு. இல்லை நாங்கள் சொல்கிறோம் எங்களுக்கு வீடு இல்லை, நீங்கள் வந்து ஒரு டாக்டர் வச்சுட்டாங்க. தெரிஞ்சு போச்சு. கல்லீரல் பாதிப்பு தான் பிரச்சனையா? கல்லீரல் பாதிப்புன்றாங்க. எனக்கு என்னவோ கல்லீரலால் வந்த மாதிரி தெரியும். ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. அது வந்து 2 மாசத்துக்கு முன்னாடியே நீ பண்ணிருக்கணும், இது வந்து கிரிட்டிக்கல் ஸ்டேஜ், மோசமான ஸ்டேஜ் அப்படின்னாங்க. என்னதான் கல்லீரல் பிரச்சனையா இருந்தாலும் ஒரு ஓரத்துல ஒரு மனசுல இது கல்லீரல் பிரச்சனை இல்லை அப்படின்னு எனக்கு சந்தேகம் தான். நல்ல ஒரு எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கின ஒருத்தருக்கு கால் வீங்கி போய் வயிறு வீங்கி போய் வாய் கூட கட்ட முடியாம சாப்பிட முடியாம இப்படி ஹாஸ்பிட்டலே 9 மாசமா கெடியா. டிசம்பர் மாசம் போய் 15 நாள், ஜனவரி 15 நாள், பிப்ரவரி 15, இதே மாதிரி இது ஆகஸ்ட் வரைக்கும். கல்யாண நாளே ஆகஸ்ட் மாசம், கல்யாண நாள் 24ஆம் தேதி ஹாஸ்பிட்டல் ஸ்டாண்டி ஹாஸ்பிட்டல் 24ஆம் தேதி நைட்டு தான் வந்தோமே. 15 நாள் இருந்துட்டு 24ஆம் தேதி நைட்டு தான் வந்தோம். நேற்று ஒரு நாள் இருந்தார். 25 26ஆம் தேதி நைட்டு 1.5 நாள் 2 நாள் கூட இல்லை வீட்டில். அண்ணா எவ்வளவு நம்பிக்கையா இருந்தாரு, என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாரு உங்களுக்கு? அடுத்த வருஷம் கல்யாண நாளுக்கு நான் இருக்க மாட்டேன் அப்படின்னா எனக்கு காலில் விழுந்துருச்சோ அதான் சொல்லியிருந்தேன். பெரியவங்க காலில் விழுந்துருக்கோ அதான் சொல்லுவேன். எப்பா நீ நல்லா இருப்பா, வாய் மூடுப்பா, நீ இப்படி சொல்றவன்னா 3 வருஷம் 4 வருஷம் இருப்பாங்க அப்படின்வாங்க. நான் நம்பலை. இவர் இறந்துட்டாரு, இவர் வந்து விட்டு போயிட்டாரு, நான் நம்பல. எனக்கு செத்தா மாதிரி தெரியல. தூங்குறாரு, நல்லா தூங்கிட்டு இருக்காரு. விஜய் சித்து எதுவும் ஹெல்ப் பண்ணாங்களா, வந்து பார்த்தாங்களா? அதான் இந்த அட்மிட் இல்லாம போன அட்மிட்டுக்கு வந்து ஒரு 50,000 இது ஹாஸ்பிட்டல் செலவு. ஒரு 2 மாசம் ஹாஸ்பிட்டல் செலவு வச்சுக்கோங்க. 50,000 இது வந்து ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க. அண்ணனோட ஆசைகள் சொன்னாங்க, கடைசியா நம்ம ஃபேமிலி இப்படி இருக்கணும், உங்களை அப்படி பார்த்து சொன்னாங்க. பையன் படிப்பு பையன் பூரா நான் என்ன மேனகான்னு என் பேர் தான். ஆனா பையன் கடைசி இந்த 2 நாள் பையன் தான். பையனுக்கு எதுவுமே செய்யாம நான் போறேன். அவன் நம்மளை நம்பி பிறந்தான், அவனுக்கு ஒண்ணுமே செய்யல. அவன் படிப்புக்கும் நான் எதுவும் சேர்த்து வைக்கல. என்ன பண்றதுன்னு தெரியல. நான் அதான் சொன்னேன், எப்பா நீ உடம்ப கவனமா பாரு, அவன் பையன் வந்து பாத்துக்கலாம். உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் தரேன்னு அண்ணன் என்னைக்காவது வருத்தப்பட்டு இருக்காரா? சமீபமா இந்த ஒரு 10 நாள் வருத்தப்பட்டாரு. முந்தானத்து வருத்தப்பட்டாரு. டாய்லெட் கையில பட்டவன, ஐயோ கையில பட்டுச்சு சொல்லிட்டு பேச முடியல. அவரால் திக்கிறாரு, பேச முடியல, கையில பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாரி, இது நடனப்பா, சாரி சொல்லாதீங்க. நீங்க யாருக்கு எதுவும் கோரிக்கை வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? அவரு சொன்னது என்னன்னா, கூலி படுக்கிற ஒரு சீனாவது நான் சாவத்துக்குள்ள நடிக்கணும்னு. கூலி படத்துல நடிக்கலையே, இறந்துட்டாங்க. ரஜினி சாரை பார்க்கணும், அந்த படத்தை அவர் படத்தை அந்த வேட்டையன் கூலி படத்துல நடிக்கணும், லால் சலாம்ல நடிக்கணும், ஜெயிலெல்லாம் நடிக்கணும், ஏதாவது ஒரு சீன் நடிக்கணும். ரஜினி படத்துல நடிச்சிருந்தாங்க. அவர் ரசிகரா அந்த ஒரு சீனாவது நடிக்கணும், ஒரு சீனாவது ரஜினி. சொல்லிட்டே இருந்தாரு. ஆமா, ரஜினி சார் இருக்கிற அவர் பக்கத்துல போய் நின்னா கூட போதும் எனக்கு.
அப்பயே என் உயிர் போயிடுச்சுன்னா பரவாயில்ல. கட்பில் அவர் படுத்திருந்தா அவர் தரமாட்டாங்க தலைவர் சூப்பர் ஸ்டார் ஆமா, அந்த படம் அது என்னதான் ரஜினி ரசிகனும் அவன் அப்படி ஒரு ரஜினி அவர் வழியில ஒரு படம் நடிச்சு அவர் வழியில தான் வழியில தான் எங்கள் குடும்பம் பயணம் மாறாது. ஓகே, தேங்க்யூ.